பராசக்தி திரைப்படமும் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு சான்றிதழுக்காக காத்திருப்பதாக தற்போதைய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. யுஏ சான்றிதழ் கொடுக்கப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் பராசக்தி படத்திற்கும் சிக்கல் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஜனநாயகன் படத்திற்கான அந்த சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பராசக்தி படத்திற்கும் அதேபோன்ற ஒரு நிலை நீடிப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு அஜய் இணைந்திருக்கிறார். அஜய், தற்போதைய தகவல் என்ன? வருகின்ற ஜனவரி 9 நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் என்பது திரைக்கு வருவதாக அதிகாரப்பூர்வமாக படக்குழு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த படத்திற்கென அந்த சென்சார் போர்டு சான்றிதழை வழங்காத ஒரு காரணத்தினால அந்த படத்தினுடைய தேதி தள்ளி போகலாம் என்ற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில மற்ற தேதியில், அதாவது ஜனவரி 10 சுதா கோங்காரா இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து திரைக்கு வர தயாராக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி திரைப்படம். இந்த திரைப்படம் என்பது சென்சார் போர்டு தரப்பிற்கு அனுப்பப்பட்டு அந்த தணிக்கை சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாம் முடிவுற்று அந்த தணிக்கை குழு தரப்பிலிருந்து இந்த படத்திற்கு யுஏ சான்று வழங்கப்படும் என்று வாய்மொழியாக உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அப்படி கூறப்பட்டு சான்றிதழ்கள் வந்துவிடும் என்ற இருந்த நிலையில தற்பொழுது வரைக்கும் பராசக்தி திரைப்படத்திற்கும் இந்த சான்றிதழானது வழங்கப்படவில்லை என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. திட்டமிட்டபடி ஜனநாயகன் வெளியாகுமா என்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில பராசக்தி திரைப்படமும் குறிப்பிட்ட, அதாவது ஜனவரி 10 திரைக்கு வருமா என்ற சந்தேகத்தில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 திரைப்படமும் திரைக்கு வராத பட்சத்துல ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியும் ஏமாற்றம் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஜனநாயகன் நடிகர் விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு அவர் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படம் என்று சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியிலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படத்தினுடைய தேடி தள்ளி போகலாம் என்று கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்தி எதிர்ப்பு, அதே போன்று தமிழ் மொழி மீதான அதீத ஆர்வம் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் இந்த பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அண்மையில் கூட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டு வந்தது. அதாவது ஒரு போராட்டம் நடைபெறும், அந்த போராட்டத்திலே இந்தி தான் இந்தியாவா போன்ற டயலாக் இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் இந்திக்கு தான் எதிர்ப்பே தவிர, இந்தி திணிப்பவர்களுக்கு தான் எதிர்ப்பே தவிர இந்திக்கோ இந்தி மொழி பேசுபவர்களுக்கோ எதிர்ப்பில்லை போன்ற வசனங்கள் எல்லாம் வெளிவந்து சமூக வலைதளங்களே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த பராசக்தி திரைப்படம். இந்த திரைப்படமாவது ஜனவரி 10 குறிப்பிட்ட நேரத்தில் வந்துவிடும், இந்த படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது என்ற சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆனால் படக்குழு தரப்பிலிருந்து இதற்கு யுஏ சான்றிதழ் அளிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லப்படவில்லை. இந்த படம் குறிப்பிட்ட தேதியில் வந்துவிடும் என்று ரசிகர்களுக்கு மத்தியிலே மிகுந்த எதிர்பார்ப்பானது எழுப்பப்பட்டு வந்தது. இந்த படத்திற்கும் படக்குழுவிற்கு இன்னும் அந்த யுஏ சான்றானது வந்தடையவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒருவேளை நாளை, அதாவது 9 இந்த சான்றிதழானது கையில் கிடைக்கவில்லை என்றால் இந்த படத்தினுடைய ரிலீஸும் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் ரசிகர்கள் இந்த பொங்கலுக்கு இந்த 2 திரைப்படமே வராத பட்சத்தில் மிகுந்த வேதனைக்கு உள்ளாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த 2 திரைப்படமும் 9 ஜனநாயகன், 10 பராசக்தி என 2 திரைப்படமும் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாக இருந்தது. தற்பொழுது இந்த யுஎஸ் இந்த தணிக்கை குழுவினுடைய இந்த சான்றிதழ் காரணமாக தற்பொழுது தள்ளி போகலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.